சொல்லப்படுவது போல் கிருஷ்ணர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் துவாரகா நகரம் கடலுக்கு அடியில் மூழ்கியது எப்படி? தொல்லியல் துறையால் பல ஆண்டுகளாக தொடரப்படும் ஆய்வு. ஒரு நகரையே விழுங்கிய கடலுக்கு பின்னால் இருக்கும் மர்மம். இந்தியாவில் இருக்கிற மிக புனிதமான நகரங்கள்ல ஒன்னா இந்த துவாரகா நகரம் பார்க்கப்படுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா வாழ்ந்து ஆட்சி சென்றதாகவும் சொல்லப்படுது. இந்த நகரம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது அப்படின்றதும் கூறப்படுது. தொல்லியலாளர்களின் ஆய்வுகளின்படி பார்த்தா கடல் சீற்றம் உருவானதாலதான் துவாரகை நகரம் மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு கருத்தும் நிலவுது. அரபிக்கடல்ல மூழ்கின துவாரகா நகரம் குறித்து 1930ஆம் ஆண்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதுக்கப்புறமா 1960ஆம் ஆண்டுக்கு அப்புறமா துவாரகா நகர்ல அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆய்வு நடக்கும் போது 500க்கும் மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கிடைச்சதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 2007ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை கடலுக்கு அடியில துவாரகா நகரம் குறிச்சு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அப்போ கடலுக்கு அடியில கற்களால கட்டப்பட்ட கட்டிடங்களுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பழமையான துறைமுகமா துவாரகா இருந்ததை காட்டுற வகையில நங்கூரங்களும் கிடைச்சிருக்கு. பிரம்மாண்டமான சுவர், வட்ட வடிவிலான கற்கள், வெண்கலம், செம்பு, இரும்பு, மண்பாண்ட பொருட்கள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த பொருட்களை வச்சு ஆய்வு செஞ்சப்போ சுமார் 7500 ஆண்டுகள்ல இருந்து 9000 ஆண்டுகள் வரை பழமையான பொருட்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து குஜராத்ல இருக்கிற புண்ணிய பூமியான துவாரகைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காங்க. அங்க துவாரகா நகரம் அழிஞ்சதா சொல்லப்படுற இடத்துல ஆழ்கடல்ல இறங்கி மயிலருக வச்சு வழிபாடு நடத்திருக்காங்களாம். இப்படி பல ஆச்சரியங்களை உள்ளடக்கி கடலுக்கு அடியில மூழ்கி இருக்கிற இந்த துவாரகா நகரத்தை பத்தி தொல்லியல் ஆய்வாளர்கள் இன்னும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க.